ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை அழுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் டெக் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி யூடியூப்பில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க குரோம் ப்ரௌசர் இல்லை யூசி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூசி டர்போ டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் தெரியும். அந்த இதுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்து டவுன்லோட் பட்டன் வந்துருச்சு. மற்ற லிங்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி வலிச்சு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போது அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். எனக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதால எனக்கு கொஞ்சம் இதுவாகுது. நான் பேக் கொடுத்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சர்ச் பாரில் போய்ட்டு உங்கள் சேனலோட நேமு இல்லைனா வந்து சேனலோட லிங்க் ஏதாவது போட்டு இது பண்ணிக்கலாம். லிங்க் போட்டு உங்கள் வீடியோவை சர்ச் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்க்கும்போது வந்து இதில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் பேக் பட்டன், அதாவது மிடில் பட்டன் இருக்கும்ல ஃபோனில், அது கொடுத்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பேக்ரவுண்டில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இது ப்ளே ஆகலைன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ சும்மா தூக்கி விட்டிங்கன்னா போதும். அங்கே வந்து ப்ரௌசரோட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அந்த ஆப்ஷனில் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் எப்போ எங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. என்ன பண்ணணுன்னா, இப்போது அதை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நார்மலாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகிட்ருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேலை பண்ணிட்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா, உங்கள் வீடியோ வந்து தானாக வந்து ப்ரொமோட் ஆகும். எப்படின்னா யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் உங்கள் வீடியோவில் நிறைய வாட்ச் டைம் வந்துச்சுன்னா. இப்போ நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன் எப்படி வந்து எனக்கு வந்து இப்போ வியூஸ் வருதா இல்லையா. இப்போது நான் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன்ல, அதோடய வியூஸ் எனக்கு நார்மலாக வருதா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய கூகுளோட அனலிட்டிக்ஸ் எடுத்து காமிக்கிறேன். அதாவது யூடியூப் ஸ்டுடியோ தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ்க்கு போய்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே அது வருதா பார்க்கலாம். தப்பான வீடியோ கிளிக் பண்ணி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம திருப்பி வந்து பேக் போயிட்டு வந்து நார்மலாக டேஷ்போர்டுக்கு போய்ட்டு அதோட அனலிட்டிக்ஸ் போய் செக் பண்ணலாம். அதில் வந்து எல்லா வீடியோஸோட லைவ் இதுவும் வந்துட்டுருக்கும். அதில் போய் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த இதில் வரல. இருங்க, நான் டேஷ்போர்டில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட அனலிட்டிக்ஸ் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், லைவாக ஒன்று வந்து பிளிங்க் ஆகினே இருக்கு பாருங்கள் அந்த சைடில். அப்புறம் லாஸ்ட் 60 மினிட்ஸில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது இப்போ வந்து லைவாக ஓடிட்டு இருக்குது பாருங்கள். லைவாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இப்போது கவுண்ட் ஆகிட்டுருக்கு அதுலேருந்து. இப்போ நீங்கள் அதை பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக கெயின் ஆகும். உங்கள் வீடியோ வந்து நீங்களே ப்ரொமோட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்கள் இது வீடியோவில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எப்படின்னா சஜஷன்ஸில் கொண்டு வந்து உங்களுக்கு வியூஸ் ஏற வைப்பாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நார்மலாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
செகண்ட்ஸ்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து திருப்பியும் வெளில போயிட்டு வந்து திருப்பியும் பார்க்கலாம். இப்போ இதில் லைக்கு ஷேர் மட்டும் லைக்கு அப்புறம் வந்து கமெண்ட் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்அப் கேட்கும். அது சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த சைன்அப் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. இப்போ நான் வந்து டேபுக்கு வெளில போய்ட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறேன். செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஏறிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம 5 நிமிஷம் 5 செகண்ட் வெயிட் பண்ணோன்னே பாருங்கள் அதிகமாயிரும். பாருங்கள் அதிகமாகிருக்கு. 3 4 539க்கு வந்து அது வந்துருந்துச்சு. இப்போ 528லேருந்து 539க்கு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.